எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னித்தருளும். ஆண்டவருக்கு நான் கடன் பட்டிருக்கிறேன், பிறருக்கு நான் கடன் பட்டிருக்கிறேன். என்னுடைய பாவம், என்னுடைய பாவத்தின் வழியாக வரும் விளைவுகள், ஆண்டவர் முன்னால கடனுக்காக நிற்கும் பொழுது, என் வாழ்க்கை முடியும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எதிராக பாவம் செய்தவர்களை நான் மன்னித்து என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக ஆண்டவர் முன்னால நான் நிற்க முடியும். இன்று நாம் சிந்திக்க போகிறது ஒரு பைபிள் பேசேஜ், ஒரு பைபிளினுடைய ஒரு பகுதி மட்டும் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஆழமாக சிந்திப்போம். நமக்கு ரொம்ப நம்மளை கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற ஒரு வார்த்தை அது. பைபிளில் நமக்கு புரியாத ஒரு பகுதி அது. லூக்கா நற்செய்தி 16வது அதிகாரம். நான் வாசிக்கிறேன், கேளுங்க. நீங்கள் எடுங்க, பைபிள் எடுங்க. லூக்கா நற்செய்தி 16, அந்த செக்ஷன் ஃபுல்லாக வாசிக்கணும், 1லேருந்து 13 வரை. எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கணும். தயவு செய்து நைட் விஜலுக்கு வரும்பொழுது கை வீசிட்டு வராதிங்க, தியானங்களுக்கு வரும்போது கை வீசிட்டு வராதிங்க. பைபிள் எடுத்துகிட்டு வர முயற்சி இல்லை, பைபிள் எடுத்துகிட்டு வாங்க. இதெல்லாம் நம்ம முயற்சி. நைட் விஜலுக்கு வரும்போது பைபிள் எடுத்துகிட்டு வாங்க. வெறும் ஒரு ஜெரிக்கோ ப்ரேயர், வெறும் ஒரு அதிசயம், வெறும் ஒரு அற்புதம், இப்படி நம்ம ஒதுங்கிடக்கூடாது. பைபிள் எடுத்துகிட்டு வாங்க. யாராவது எங்கேயாவது கீழெல்லாம் உட்காடுறீங்க, சேர் கிடைக்காம உட்காடுறீங்கன்னா நினைக்கிறேன் பலருடைய சேரில் பைபிள் எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கிறவங்க தயவுசெய்து சேரை விட்டு கொடுங்க. ஏன்னா இல்லைன்னா பிரசங்கத்தில் அடி வாங்குவீங்க. ஏன்னா இந்த பிரசங்கம் இனி அந்த மாதிரி தான் இருக்க போகுது. சேரை கொடுக்காதவங்களுக்கு, வாய்ப்பை கொடுக்காதவங்களுக்கு எல்லாமே மேபி பிரசங்கம் அடி கொடுக்கலாம். சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் எப்படி நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்றது. ஏன்னா இந்த பைபிள் வசனம் நமக்கு ரொம்ப குழப்புற ஒரு பைபிள் பகுதி இது. ஸோ நம்ம இந்த பைபிள் பகுதியை இன்னைக்கு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவோம். என்னதான் ஆண்டவர் இதில் சொல்ல விரும்புகிறார்? ஏன்னா ஆண்டவர் நேர்மையற்ற ஒரு பொறுப்பாளர் ஆண்டவர் பாராட்டுறார். ஐயோ, அது எப்படி செய்யலாம்? நம்ம முழுசாக வாசிக்க கேளுங்க. ஏன்னா எப்பவுமே இட்ஸ் வெரி குட். நம்ம ஒரு பைபிள் பகுதியை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நம்ம சாதாரணமாக பைபிள் பகுதி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம், ஏதாவது ஒரு தீம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி எனக்கு இந்த பைபிள் வசன பகுதி எடுத்துகிட்டு ஒரு தீம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆசையாக இருக்குது. லூக்கா 16, 1லிருந்து 13 திருவசனங்கள். இயேசு தம் சீடருக்கு கூறியது: செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பில் இருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்கமாய் இருக்கிறது. வீட்டு பொறுப்பில் இருந்து என்னை நீக்கிவிடும் பொழுது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உம் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு, 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்முதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையின் இடத்தில் மிக்க முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிகச் சிறியவற்றில் நம்ப தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்ப தகுந்தவராயிருப்பார். மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்ப தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்ப தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்?
எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. எஸ், இனி கவனிங்க. இதை இனி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமான வசனம். இது நேர்மையற்ற ஒருத்தரை ஆண்டவர் பாராட்டுறாரு. ரெண்டாவது விஷயம், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நண்பர்களை தேடிக்கொள் அப்படின்றார். இப்படி நேர்மையற்ற செல்வம் சம்பாதிப்பது சரியா? ஆண்டவர் பாராட்டுறார். இந்த நேர்மையற்ற பொறுப்பாளன் அப்படின்றவனுக்கு பேரு கிடைக்க காரணம் என்ன? Why he was called that way? அவன் ஒரு பொறுப்பாளனாக இருந்தான், ஆனால் நேர்மையற்றவன் என்று அவனுக்கு பேர் கிடைக்க காரணம் என்னவா இருந்தது? கேட்கல. தப்பு கணக்கு எழுதணும், அதனால நேர்மையற்றவன். ஓகே. இரக்கம் காட்டவில்லை, காட்டினான். இரக்கம் காட்டினான், அதனால் நேர்மையற்றவன். கணக்கு அதான் 50 100 50 எழுதுடு அப்படின்ட்டான், ஏமாத்திட்டான். அவனுடைய இதை கொடுக்கல. முதல் நாள் இதை எடுத்து கொடுத்துட்டான். தன் எஜமானனை ஏமாற்றினான். இப்படிதான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நம்மள எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? நான் கூகுள்ல இதை பத்தி எல்லாம் தேடி பார்த்த பொழுது அவங்களும் ஏறக்குறைய அப்படிதான் சொல்றாங்க. ஆனா திரும்ப இந்த பைபிள் வசனத்தை நீங்க ஒழுங்கா வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய முதல் வசனமே என்ன? இயேசு தம் சீடர் கூறியது, செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உண்மை பற்றி நான் கேள்விப்படுவது உண்மையா? உன் குறிப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும். அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இவனை நேர்மையற்ற பொறுப்பாளர் என்று அழைப்பது, நீங்க சொன்ன மாதிரி அவன் செய்த செயல் என்ன? 150 எழுது, 180 எழுதுன்னு சொன்னது அதுக்கு பிறகுதான் நடக்குது. பட் பிஃபோர் தட் இட் செல்ஃப் he was called நேர்மையற்ற பொறுப்பாளர். பிஃபோர் தட் இட் செல்ஃப் he was called. இதை செய்ததால் அவன் நேர்மையற்ற பொறுப்பாளன் என்று அழைக்கப்படவில்லை. நேர்மையற்றவனாக இருந்ததால் தலைவர் வந்து கூப்பிட்டு கேட்கிறாரு, முதலாளி வந்து கூப்பிட்டு கேட்கிறாரு, உன்னுடைய கணக்கை ஒப்படைத்து விட்டு எனக்கு உன்னுடைய அந்த கணக்கை நீ எனக்கு ஒப்படைன்னு சொல்லும் பொழுதுதான் அதுக்கு பிறகு சேர்தான் 150 ஆக்குறான், 180 ஆக்குறான். பிஃபோர் தட் இட் செல்ஃப் he was called நேர்மையற்ற பொறுப்பாளன். அப்ப நேர்மையற்ற பொறுப்பாளன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு இன்னொரு காரணம் உண்டு. இப்படி செய்ததால் அவன் நேர்மையற்ற பொறுப்பாளன் ஆகவில்லை. ஆல்ரெடி நேர்மையற்ற பொறுப்பாளனாக இருந்தான். கணக்க குடன் கேட்ட பொழுதுதான் அவன் இப்படி செய்யறான். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா உன்னை பத்தி பழி சுமத்துறாங்க ஆளுங்க, நீ சரியில்லைன்றது ஆளுங்க சொல்றாங்க. அப்ப நேர்மையற்ற பொறுப்பு. அதுவும் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்களேன். செல்வர் ஒருவர், செல்வந்தருடைய பேரு போடல. ரெண்டாவது பணியாளனுடைய பேரும் போடல, பொறுப்பாளருடைய பேரு போடல. செல்வர் ஒருவர் இருந்தார், அவருக்கு ஒரு பணியாளர் இருந்தார். பைபிள்ல சில விஷயங்கள்ல இயேசு உண்மையாவே சில விஷயங்கள பேர் சொல்வார், சில விஷயங்கள பேர் சொல்ல மாட்டார். லாசரும் செல்வந்தரும். அப்ப லாசருக்கு பேர் கொடுத்தவர் ஏன் செல்வந்தருக்கு பேர் கொடுக்கல? லோத்தினுடைய மனைவி, லோத்தினுடைய பேரை போட்டாங்க. ஏன் லோத்தினுடைய மனைவியினுடைய பேரை போடல? இப்படி பல இடங்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேர் இருக்கும், இன்னொரு பேர் இருக்காது. எம்மாவோஸ்க்கு போன சீடர்கள் ஒருத்தருடைய பேர் இருக்கும், இன்னொருத்தருடைய பேர் இருக்காது. அப்ப இதனுடைய அர்த்தம் என்னன்னா, பேரு போடல அப்படின்னா பேரு போடாத இடத்துல நீ உன்னை வை. பேரு போடாத இடத்துல அவங்க உங்களுக்கு என்னமோ சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஒரு மெசேஜ் இருக்கு, செய்தி இருக்கு. லோத்தினுடைய மனைவி, அப்ப மனைவி எனக்கு சொல்லிக் கொடுக்கிற ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கு. லாசர் செல்வந்தர், அந்த செல்வந்தர் எனக்கு கொடுக்கிற ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா தலைவர் யாருன்னு தெரியும், அந்த இடத்துல நீங்க உங்களை போட முடியாது. ஏன்னா தலைவர் இது கடவுள். அவருக்கு ஒரு பொறுப்பாளர் இருந்தார். அப்ப அந்த ஒரு பொறுப்பாளருடைய இடத்துல நான் என்ன கொண்டு போய் போட்டு பார்க்கணும். எனக்கு என்னமோ ஒரு மெசேஜ் இயேசு சொல்ல வராரு, ஏதோ ஒரு செய்தி இதன் வழியா சொல்ல வராரு. நேர்மையற்ற பொறுப்பாளரா இருக்கிற என்கிட்ட ஏதோ சொல்ல வராரு. இனி இந்த நேர்மையற்ற பொறுப்பாளனிடம் கொடுத்த விஷயம் என்னன்னு பாருங்களேன். செல்வந்தர் ஒருவர் வீட்டு பொறுப்பாளரிடம் அவர் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக. ஒரு செகண்ட்.
எடுத்துறது எழுதி வச்சது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 எஸ், ஒன்று நெய்ம் எதுவுமே கொடுக்கல, அனானிமஸ். அப்போ அந்த இடத்துல நான் என்ன இண்டிகேட் பண்ணணும்? 2, தலைவரின் உடைமைகளை. 2வது விஷயம், தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் இவனுக்கு கொடுத்த உடைமை என்ன? நல்லா கவனிங்க. தலைவர் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கொடுத்த உடைமை என்ன? வாட் இஸ் இன் யோர் ஹேண்ட்? உங்ககிட்ட இது இருக்கிறதுனால தாங்க நீங்க எல்லா உடைமைகளும் சம்பாதிக்கிறீங்க. இது இல்லைன்னா உங்களால் எதையுமே சம்பாதிக்க முடியாது. தாளந்துகள். தாளந்து சம்பாதிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? ஞானம். ஞானம் வேணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? என்ன இருக்கணும்? உயிர் இருக்கணும் இல்லையா? உயிர் இருக்கணும்னா என்ன இருக்கணும்? உடல் இருக்கணும். அப்ப ஆண்டவர் கொடுத்த முதல் உடைமை என்ன தெரியுமா? உடலும் உயிரும், அதாவது வாழ்வை கொடுத்தார், லைஃப். தலைவர் கொடுத்த உடைமையை தவறான வழியில் பயன்படுத்திய பொழுது, வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்தாரு, வாழ்க்கையை கொடுத்த பொழுது, இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையை தவறாக பயன்படுத்துறேன், யாருக்குமே இந்த தொந்தரவு இல்லை அப்படின்னா யாருமே என்னை பற்றி கம்ப்ளைண்ட் சொல்ல மாட்டாங்க. என் வாழ்க்கை வழியா இன்னொருத்தருக்கு பிரச்சனை வரும் பொழுதுதான் என்னை பற்றி கம்ப்ளைண்ட் வரும். என் வாழ்க்கை வழியா நான் உபவாசம் எடுக்கிறேன், யாருக்கும் அதனால பிரச்சனை இல்லைன்னா யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் வேற யாராவது தொல்லை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்ளைண்ட் வரும். ஸோ த்ரூ மை லைஃப் இஃப் ஐ எம் டிஸ்டர்பிங் சம் ஒன் தேர் வில் பி கம்ப்ளைண்ட்ஸ். அப்போ இங்கே கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா இவன் வாழ்க்கை வழியாக யாரையோ தொல்லை பண்ணுறான், அப்பொழுதுதான் இவன் மீது பழி வருகிறது. Praise the Lord. Hallelujah. வாழ்க்கையை உடைமையாக கொடுத்த தலைவர் கையில பொறுப்பாளனாக. பாருங்க அந்த வார்த்தை பாருங்களேன், நாம் உடைமையை பெற்ற பொறுப்பாளர்கள் மட்டுமே. அவர் லைஃப் இஸ் entrusted to us. என்னுடைய வாழ்க்கை எனக்கு கொடுக்கப்பட்டது, இதனுடைய பொறுப்பாளன் மட்டும்தான். சூசைட் செய்ய நமக்கு அனுமதி இல்லை. ஏன் தற்கொலை பாவமாக மாறுகிறது? ஏனெனில் இது என் கையில் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. சூசைட் செய்ய, தற்கொலை செய்ய எனக்கு அனுமதி கிடையாது. ஏன் எனக்கு குடிக்க அனுமதி கிடையாது? ஏன் எனக்கு போதைக்கு அனுமதி கிடையாது? ஏன் எனக்கு நான் சிகரெட் பிடிக்கக்கூடாது? ஏனெனில் அது எல்லாமே தற்கொலை தான், ஸ்லோ சூசைட். நம்ம இப்போ நிறைய பேர் சொல்ற வார்த்தை, என்னுடைய சரீரம், என்னுடைய பாடி, என்னுடைய வாழ்க்கை, மை பாடி மை லைஃப், நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போறேன். ஆனால் பைபிள் ரொம்ப கிளியரா சொல்லுது, நீ பொறுப்பாளன் மட்டுமே. You are only a steward of your life. You are not the owner of your life. நீ பொறுப்பாளன் மட்டும்தான். இதன் வழியாக பிறருக்கு நீ தொல்லை கொடுக்கும் பொழுது கம்ப்ளைண்ட் வருகிறது. அடுத்த விஷயம் பாருங்களேன், கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் வேணும்னா விசாரிக்காம விட்டிருக்கலாம். ஆனால் கம்ப்ளைண்ட் வரும் பொழுது ஆண்டவர் விசாரிக்கிறாரு. நாம் வழியா ஏதாவது துன்பங்கள் யாருக்காவது இழைக்கப்பட்டு அந்த துன்பங்களின் வழியாக யாருடைய கண்ணீராவது இந்த பூமியில் விழுந்தால், ஆண்டவருடைய சந்நிதியில் எழுந்தால், ஆண்டவர் கண்டிப்பா விசாரிப்பாரு. கண்டிப்பா விசாரிப்பாரு. நீங்க நினைக்காதீங்க, நான் யாருக்குமே தெரியாம சில விஷயங்களை நான் செஞ்சுட்டேன், அவங்களுடைய கண்ணீருக்கு நான் காரணமில்லை எல்லாம் நீங்க சொன்னாலும், பிறருடைய கண்ணீருக்கு நீங்கள் காரணமாக இருந்தால், உங்களுடைய வாழ்க்கை வழியாக நீங்கள் தொல்லை ஏற்படுத்தி இருந்தால், உங்கள் வாழ்க்கை வழியாக தெரிந்தோ தெரியாமலோ பிறருக்கு ஏமாற்றம் கொடுத்திருந்தால், கண்டிப்பா அந்த கண்ணீர், அந்த வேதனை ஆண்டவருடைய சந்நிதியில் போய் சேரும். ஆண்டவர் கணக்கு கேட்பாரு. God is also a judge. விதியாளனான கடவன் கணக்கு கேட்கிறாரு. ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, கம்ப்ளைண்ட விசாரிக்கிறாரு. சிஎம் செல்லுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் போயிடுச்சுன்னா விசாரிக்கிறாங்க. அப்போ இந்த உலக அரசே இப்படி விசாரிக்கும் பொழுது, விண்ணின் அரசர், எல்லாத்தையும் தெரிஞ்ச அரசர் விசாரிப்பாரு. சில கேஸ் எல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா? கோர்ட்டே தானா எடுத்துக்கும், யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கோர்ட்டே தானா எடுத்துக்கும். அப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்கலனாலும் சில விஷயங்கள் நாம் தவறு செய்திருந்தால் ஆண்டவர் தானா அந்த கேஸை எடுப்பாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. செவர் சாஞ்சு தூங்கி இருக்கிறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா.
செவரோடு சேர்ந்து சாஞ்சு நல்லா சீட்டு கிடச்சிருச்சு. அப்படியே சாஞ்சு உட்காந்து நல்லதாக போச்சு ஃபாதர். அந்த இடத்துல எல்லாமே நீங்கள் எங்கள் சேரெல்லாம் போடாமல் உட்காந்தனால சாஞ்சு உட்காருது. அது எங்களுடைய ஊர் ஞாபகம் வருது ஃபாதர். ஊரில் நாங்கள் உட்காந்துருந்த அந்த வீடு ஞாபகம் தான் வருது ஃபாதர். எனக்கும் நாங்கள் வீட்டுக்கு போகும்பொழுது, அங்கே பாட்டி வீட்டுக்கு போகும்பொழுது, அங்கே பக்கத்தில் வேற ஒரு வீடு இருக்குது. காலையில் ஆனால் அங்கே போயிடுவேன். அங்கே போகும் பொழுது அந்த வீட்டில் வந்து நான் உள்ளே போக மாட்டேன். அவங்க வீட்டு வாசல், அந்த கிச்சனுக்கு வெளியே அந்த வாசல் ஒன்று இருக்குது. அங்கே உட்காந்தா தான் நமக்கு ஒரு நிம்மதி இருக்கும். அந்த வீட்டில் நம்ம அங்கே தான் உட்காருவேன், உள்ளெல்லாம் உட்கார மாட்டேன். அந்த வீட்டு வாசல் படியில், அந்த கிச்சனோட வெளியே இறங்குவது அந்த வாசல் படியில் உட்காருது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி சிலவங்கெல்லாம் சீட்டு பிடிச்சவங்க இருக்கிறீங்க, செவுத்த பிடிச்சவங்க இருக்கிறீங்க, சாஞ்சு உட்கார்றவங்க இருக்கிறீங்க. ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை இந்த பொறுப்போடு பயன்படுத்துங்க. ஆண்டவர் கொடுத்த நேரம் பொறுப்போடு பயன்படுத்துங்க. ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பார். ஸோ ஃபஸ்ட்டு மறந்துடாதீங்க, நான் சொன்ன முதல் வார்த்தை அனானிமஸ், பேர்கள் பயன்படுத்தப்படவில்லை. முதல் பேரு ஆண்டவர், அதை நம்ம அங்கே கொண்டு போய் நம்மளை வைக்க முடியாது. 2 பொறுப்பாளன். அப்போ பொறுப்பாளன் இடத்துல நான் கொண்டு போய் என்ன வைக்கிறேன்? 2 என்னுடைய பொறுப்பில் ஆண்டவர் கொடுத்த உடைமை என்ன? லைஃப், மை லைஃப். அந்த லைஃப் அப்படின்றது ஆண்டவர் கொடுத்ததுனால சூசைடுக்கோ ஸ்லோ சூசைடுக்கோ கெட்ட பழக்கங்களுக்கோ எந்த விதமான கண்ணை கொடுத்தாரு, கண்ணை தவறாக பயன்படுத்த எனக்கு அனுமதி இல்லை. காதை கொடுத்திருக்கிறார், காதை தவறாக பயன்படுத்த எனக்கு அனுமதி இல்லை. நான் பொறுப்பாளன் மட்டுமே. ஐம் ஒன்லி ஸ்டீவர்ட். உடலாக இருக்கலாம், உயிராக இருக்கலாம், உடைமைகளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், எதுவுமாக இருக்கட்டும் ஆண்டவர் பொறுப்பில் கொடுத்துள்ளார். வேலையாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், பொறுப்பில் கொடுத்துள்ளார். உடல் இல்லை என்றால், உயிர் இல்லை என்றால் இது எதுவுமே நமக்கு கிடைச்சிருக்காது. முதலில் கொடுத்த உடைமை அப்படின்றது லைஃப். இந்த லைஃப் வழியா நீங்க யாராவது தொந்தரவு பண்ணீங்கன்னா கேள்வி கண்டிப்பா வருங்க. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பிறரை காயப்படுத்தி இருக்கலாம், கண்டிப்பா கேள்வி வரும். ரீசெண்டாக ஒரு பையன் ஒரு 2 வாரம் முன்னால நினைக்கிறேன் பிளஸ்ஸிங்காக வந்திருந்தான். இப்போ வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் சொன்னா ஃபாதர் நைட் விஜிலுக்கு நாங்கள் வருவோம் ஃபாதர் அப்படின்னா. இந்த ஸ்ரீலங்கா ரெஃப்யூஜி கேம்பில் தான் இருந்தாங்க, அந்த முகாமில் தான் வந்திருந்தான். வாலிப பையன் தான், 22-23 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் இங்கே வந்தது எதுக்காக அப்படின்னா, அவன் வேலையை விட்டு வெளியே வந்த பொழுது பைக்கில் வந்திருக்கிறான். பைக்கில் வந்தபோது ஏதோ ஒரு பெரியவர், சரி நீங்கள் தப்பாக கிராசிங் பண்ணும்போது பாருங்களேன், ரோடு மாதிரி வீடு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ரோடில் நடக்கும்பொழுது வீடு மாதிரி நடக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ரைட்டில் வண்டி வருதா, லெஃப்டில் வண்டி வருதா, சிக்னல் இருக்குதா, எதுவுமே பார்த்துக்க மாட்டாங்க. எப்போவுமே வண்டிக்காரனுக்கு மட்டும்தான் தப்பு அப்படின்வாங்க. சில டைம் வழியில் நடக்கிறவங்க கிட்ட கவனமாக நடக்கலனா அந்த வண்டியால் வர ஆக்சிடென்ட் பாருங்களேன். இந்த பையன் சடன் பிரேக் பிடிச்சிருக்கிறான், இவன் விழுந்திருக்கிறான், அவர் தப்பிச்சிட்டார், வயசானவர் தப்பிச்சிட்டார். இந்த பைக்கில் போன இந்த பையன் விழுந்திருக்கிறான். விழுந்து இவனுடைய இந்த groinsனுடைய எலும்பு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு பாருங்க. அவரு ஒரு செகண்ட்ல செஞ்ச ஒரு தப்பு. அந்த தப்பால பாதிக்கப்பட்டது யாரு? இந்த வாலிப பையன், 22-23 வயசு இருக்கும். படுத்த படுக்கையா இருந்தான் 2 மாசம். அவங்க அம்மா இங்கே வந்து ஜெபிச்சிருக்கிறாங்க, அவனு இங்கே வந்து ஜெபிச்சான்னு நினைக்கிறேன். நைட்டுஜில் வந்து ஜெபிச்ச பொழுது அதற்கு பிறகு தான் இவன் நடக்க ஆரம்பிச்சிருக்கான். இப்போ நடக்கிறான், நிற்கும் பொழுது கால் கரெக்டாக இருக்குது. ஆனால் இவனுடைய அந்த பால், இந்த 2மே சேர்ற அங்கே ஒரு பால் வந்து இப்போ தேஞ்சு அது 1/4 இன்ச்சு தேஞ்சிருக்கு. இது 2மே சேர்ற இடம் 1/4 இன்ச்சு தேஞ்சதுனால நிற்கும்போது இப்படி நின்னாலும் நடக்கும் பொழுது கொஞ்சம் ஊனி நடக்கிறான். யோசிச்சு பாருங்க, அந்த பெரியவர் போயிட்டார், அவர் தப்பு செஞ்சுட்டு போயிட்டார். ஆனால் அனுபவிக்கிறது வேதனை யாருன்னு பாருங்க, இந்த வாலிப பையன் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். உன் வாழ்வின் வழியாக நீ பிறருக்கு கொடுக்கும் தொல்லை, அந்த தொல்லை ஆண்டவர் ஒரு நாள் கணக்கு கேட்பார். தெரிந்தோ தெரியாமலோ நீ கொடுத்த தொல்லை கண்டிப்பா ஆண்டவர் கணக்கு கேட்பார். அதுதான் அதனுடைய அடுத்த ஒரு பாயிண்ட். 3வது, இஃப் இட் இஸ் இஸ் லைஃப், பாருங்களேன், அது அவனுடைய வாழ்க்கையாக இருந்தால் ஏன் ஆண்டவர் பொறுப்பாளர் என்று கொடுக்கிறார்? பொறுப்பாளர் இன்றைய நாத்திகர், இன்றைய எத்திஸ்டெல்லாம் சொல்றதான், உன் வாழ்க்கை உன் சரீரம் நீ எப்படி வேணாலும் பயன்படுத்து. பொறுப்பாளராக ஆண்டவர் கொடுத்தாரே ஒழிய அது உன்னுடைய வாழ்க்கை அல்ல. நீ ஊதாரித்தனமாக வாழ்ந்து பிறருக்கு தொல்லையானால் கண்டிப்பாக கடவுள் தலையிடுவார். தலையிடும் பொழுது இவன் சொல்ற வார்த்தை பாருங்களேன், மண் வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது. அதாவது அவமானம், ஐயோ இனி நான் வெளியே போனா என்ன பண்ணுவாங்க. அப்ப இங்க வீடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வீடுனுடைய பொறுப்பாளர். அப்ப வீடு அப்படின்னு சொல்றது வார்த்தை என்னது? இட் இஸ் யுவர் லைஃப். பொறுப்பாளராக ஆண்டவர் மாத்துறார். இனி அடுத்த வார்த்தை பாருங்க, 4வது வசனம், வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் பொழுது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். நல்லா கவனிச்சிங்களா?
வீட்டு பொறுப்பில் இருந்து என்னை ஆண்டவர் எப்ப நீக்க போறார்? அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? வீடுன்னு என்னன்னு சொன்னேன்? வாழ்க்கை. அப்ப வீட்டினுடைய பொறுப்பில் இருந்து ஆண்டவர் உன்னை நீக்க போறார்னா அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் நீக்க போறார். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? இறப்பு. வெரி குட். இறப்பு, அதாவது மரணம் இவனை தொடும் வேளையிலே, நான் இறக்க போற நேரத்துல, அன்னைக்கு தாங்க உண்மையாவே இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு கூட தியானத்துக்கு வந்திருக்குன்னு பாருங்களேன், அதிகமா வயசானவங்க தான். ஏன் வாலிப பசங்க வரல? அதனால தான் அந்த வாலிப பையன் சாட்சியம் சொன்ன போது சொன்னேன், ஆமா நம்மளை இழுத்து கொண்டு வரணும். வாலிபர்கள் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறீங்க, ஏன் அதிகமா வரல? ஏனெனில் அவங்களுக்கு இன்னைக்கும் என்ன தோணுது, நான் இன்னொரு 40 வருஷம் 50 வருஷம் வாழ்வேன். அதிகமா இந்த ஆன்மீகத்துக்கு போறவங்க யாரு? வாலிபம் முடிஞ்சு வயதான பொழுதுதான் நம்ம அதிகமா ஆண்டவரை தேடுறோம், ஆன்மீகத்தை தேடுறோம். ஏன் தெரியுமா? அந்த கடைசி காலத்துல, இறுதி காலகட்டத்தில் தான் கொஞ்சம் அறிவு வருது. இங்க பாருங்க, வீட்டு பொறுப்பில் இருந்து ஆண்டவர் உன்னை எடுக்கும் பொழுது, வீட்டு பொறுப்பில் இருந்து, அதாவது மரண வேளையில், இஸ் கோயிங் டு டை. நீ அந்த வேலையில் ஆண்டவர் உன்கிட்ட கேட்கிற விஷயம் தெரியுமா? உன் கணக்கை கொடு, உன் கணக்கு கொடு. உன்னுடைய வாழ்க்கையினுடைய அப்ப என்ன கணக்கு கேட்கிறாரு? பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராக இருக்க முடியாது. உன் கணக்கை கொடு. God will ask an account of you. உன்னுடைய வாழ்க்கையின் இறுதியிலே ஆண்டவர் உன்னுடைய கணக்கை கேட்பார். இங்க மட்டும் சொல்லுங்க, பைபிளினுடைய மத்தேயு 18:33 எபிரேயர் 4:12 நீங்க வாசி. எபிரேயர் 4:13 எடுத்து வாசிங்க. எபிரேயர் 4:13, எபிரேயர் 4:13, மத்தேயு 18:23. படைப்பு இதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவா இல்லை, அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாயுள்ளது. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். கணக்கு கொடுக்கும் ஒரு நாள் உண்டு. மத்தேயு 18:23. விண்ணரசை கீழ்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தம் பணியாளரிடம், பணியாளர் பாருங்க, பொறுப்பு கொடுத்த பணியாளரிடம் கணக்கு கேட்க விரும்பினார். கணக்கு கொடு, இனி இந்த வீட்டுக்கு நீ பொறுப்பாளனா இருக்க முடியாது. கிவ் an account of your life. வாழ்க்கையினுடைய கணக்கு கொடு. அந்த கணக்கு கொடுக்கிற நாள் அப்படின்றது நம்மளுடைய கடைசி நாட்கள். பயம் வருது, உள்ளுக்குள்ள பயம் வருது. இவ்வளவு நாள் நான் ஒழுங்கா வாழ்ந்திருக்கலாமேன்ற பயம் அன்னைக்கு வரும். 60 வயசு 70 வயசு இல்லை, மரண வேலையில மேபி ஒரு 30 வயசு ஆக்சிடென்ட் ஆகும்பொழுது, அந்த ஆக்சிடென்ட்ல போய் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கும் பொழுது, ஏதாவது ஒரு நோய் வரும் பொழுது, புற்றுநோயோ கேன்சரோ ஏதோ ஒரு பிரச்சனை வரும் பொழுது, when you are in the trouble, ஐசியூல இருக்கும்போது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஐசியூனுடைய அழகான வார்த்தை, அதனுடைய மீனிங் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இதுவரை நான் உன்னை பார்க்கல, இப்போ நான் உன்னை பார்க்கறேன். now I see you, now I see you. ஆண்டவரே, இப்பதான் நான் உன்னை பார்க்கறேன், இதுவரை பார்க்கல. இதுவரை நல்லா இருந்த போது, வார்டில் இருந்த போது பார்க்கல, பெட்ல இருந்த போது பார்க்கல, ரூமில் இருந்த போது பார்க்கல, வீட்டில் இருந்த போது பார்க்கல. நீங்க ஆண்டவரை பார்க்கிற ஒரு இடம் எது தெரியுமா? ஐசியூ. அதனால தான் மெடிக்கல்லே தெரிஞ்சோ தெரியாமல போட்டிருக்கிறாங்க. அதோடைய அப்ரிவேஷன் எக்ஸ்பான்ஷன் வேற. ஆனால் அது உண்மையாவே பாருங்க, ஐசியூ. அந்த இடத்துல தாங்க நிறைய மனமாற்றங்கள் ஏற்படுது. ஹாஸ்பிட்டல் தாங்க நிறைய மனமாற்றங்கள் ஏற்படுது. மரண வேளையில் தாங்க நிறைய மனமாற்றம் ஏற்படுது. கணக்கு கொடு ஆண்டவர் கேட்கிற இடத்துல தாங்க மனமாற்றங்கள் ஏற்படுது. அதுவரை எனக்கு என்ன தெரியுமா? என் வாழ்க்கை, என்னுடைய உயிர், என்னுடைய உடம்பு, என்னுடைய கண்ணு, என்னுடைய பணம், என்னுடைய திமிரு, என்னுடைய வீடு, என்னுடைய படிப்பு, என்னுடைய அறிவு என்னுடையது. ஆனா இது கடைசியில் எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லி டாக்டர் கை கழுவும்போது தான் நம்ம பார்ப்போம், ஆண்டவரே இது நீ கொடுத்தது, வாழ்க்கை நீ கொடுத்தது, குடும்பம் நீ கொடுத்தது, எல்லாமே நீ கொடுத்தது அப்படின்ற ஒரு வார்த்தை ஐசியூல வரும். ஆண்டவரே இது நீ கொடுத்தது, கொஞ்ச நேரம் கூட எனக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணுவீங்களா? ஹார்ட் அட்டாக் வருது, பிரச்சனை வருது, ஹார்ட்ல பிளாக் வருது, ஆண்டவரே நீங்க கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்களா? ஐசியூ. ஆண்டவரே நான் உன்னை பார்க்கிறேன், உங்ககிட்ட கேட்கிறேன். கணக்கை கொடுக்கும் பொழுது, கணக்கை கொடுக்கும் ஒரு நாள் வரும் பொழுதுதான் உங்களுடைய அந்த மனசு திறக்குது. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு கணக்கு. அப்ப இவன் என்ன பண்றான்னு பாருங்களேன். அப்போ வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கி விடும் பொழுது, அதாவது நான் சாகும் பொழுது, பிறர் என்னை தங்கள் வீடுகளில், என் வாழ்க்கையிலிருந்து நான் இறக்கும் பொழுது பிறர் அவர்களுடைய வாழ்க்கையில் என்னை ஏற்றுக்கொள்ளும்படி, பிறர் அவர்களுடைய வீடுகளில் என்னை ஏற்றுக்கொள்ளும்படி. அப்படின்னா பிறர் அவர்களுடைய வாழ்க்கையில் என்னை ஏற்றுக்கொள்ளும்படி. அப்போ என்னை ஏற்றுக்கொள்ளாத நிறைய பேர் இருக்கிறாங்க.
அவர்களுடைய வாழ்க்கையில் நான் உள்ள போகணும்னா நான் என்ன செய்யணும், அது என்னன்னு எனக்கு தெரியும். என்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி வந்துடுச்சு, என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு வந்துடுச்சு, நான் சாக போற நிலைமையில இருக்கிறேன், மரணத்தை என் கண்ணு முன்னால பார்க்கிறேன். இனி நான் இங்கிருந்து மரித்து விட்டாலும் பிறருடைய வாழ்க்கை அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யணும்? அப்பதான் அவன் கேட்கிறான். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன் பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். ஒவ்வொருவராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? கணக்கு கேட்கிறாரு. கணக்கை கேட்கும்போது தான் அவனுக்கு தெரியுது, நான் இவனுக்கு கடன் பட்டிருக்கிறேன், நிறைய தப்பு செஞ்சிருக்கிறேன், நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன். இனி இந்த கடனை நான் அடைக்க என்னால முடியாது. ஏனெனில் இட் இன் மை பாஸ்ட், என்னுடைய பழைய வாழ்க்கையில பாஸ்ட்ல நடந்த விஷயம். என்னால பாஸ்டுக்கு போய் அதை ரிப்பேர் பண்ண முடியாது. நான் செய்த பாவங்கள் எனக்கு மன்னிப்பு வேண்டும்னா என்னால பாஸ்டுக்கு போக முடியாது. அப்ப நான் என்ன பண்ணணும்? பிரசன்ட்ல, நிகழ்காலத்துல நான் ஒரு விஷயம் செய்யணும். அப்படின்னா நிகழ்காலத்துல இருக்கிற நிறைய பேரை கூப்பிடுறேன். அவங்களை கூப்பிட்டுட்டு நான் கேட்கிறேன், நீங்க எவ்வளவு கடன் பட்டிருக்கீங்க ஆண்டவருக்கு? அதாவது நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பாவத்தில் இருக்கிறீங்க? நல்லா கவனிங்க. என் வாழ்க்கையில நான் ஆண்டவருக்கு கடன் பட்ட மாதிரி இவங்க, அம்மா நீங்க உங்க பேர் சொல்லுங்கம்மா. பெனிட்டா, டெல்மா. ஸோ டெல்மா அப்படின்றவங்க அவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கடன் பட்டிருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. நல்லா கவனிச்சா இது புரியும். இது புரிஞ்சவங்களுக்கு அந்த இதனுடைய அழகு தெரியும். ஆண்டவர் எவ்வளோ விஷயங்கள் இதை மறைச்சு வச்சிருக்கிறாரு. சரி, ஒரு ஓமையில ஆண்டவர் நிறைய விஷயங்களை மறைச்சு வச்சிருப்பார். வெளிப்படையா பேசுற விஷயங்கள் தான் கதைகள். ஆனா ஓமையில ஒரு ஃபோக்கஸ் இருக்கு. அந்த ஃபோக்கஸ் உங்களுக்கு புரியறதுக்காக தான் மெதுவா போறேன். நான் என் வாழ்க்கையின் வழியாக ஆண்டவருக்கு கடன் பட்டுள்ளேன். பலரையும் துரோகம் செய்து, பலருடைய வாழ்க்கையில் உபதிரவம் செய்து, தொல்லை செய்து நான் கடன் பட்டிருக்கிறேன். இனி என்னால் அதை திருத்த முடியாது. நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டேன், தெரிஞ்சோ தெரியாமலோ. திருத்தறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிக்கிறான் பாருங்க. மரண வேலையில கடன் பட்ட அந்த கடனை அழிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? டெல்மா கிட்ட நான் இப்ப கேட்கிறேன், அம்மா உங்களுடைய கடன் எவ்வளோ? அவங்க சொல்றாங்க, நான் 100 குடம் எண்ணெய் கடமைப்பட்டு இருக்கிறேன் அப்படின்றாங்க டெல்மா. 100 குடம் எண்ணெய். அதாவது இவர்கள் செய்த பாவத்தின் வழியாக, மனிதருக்கு எதிராக செய்த குற்றத்தின் வழியாக ஆண்டவருக்கு இவர் 100 குடம் எண்ணெய் கடமைப்பட்டிருக்கிறாங்க. அதுல டெல்மா எனக்கும் கொஞ்சம் கடன் பட்டிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க எனக்கு எதிராகவும் பாவம் செஞ்சிருக்கிறாங்க. டெல்மா, உங்க பேர் என்னம்மா? ஃப்ளாரன்ஸ்க்கு எதிராகவும் பாவம் செஞ்சிருக்கிறாங்க. டெல்மா டாரத்திக்கு எதிராகவும் பாவம் செஞ்சிருக்கிறாங்க. ஓகேவா? டெல்மா வர்கீஸ்க்கு எதிராக பாவம் செஞ்சிருக்கிறாங்க. டெல்மா ஃப்ளாரன்ஸ்க்கு எதிராக பாவம் செஞ்சிருக்கிறாங்க. டெல்மா டாரத்துக்கு எதிராகவும் பாவம் செஞ்சிருக்காங்க, கடன் பட்டிருக்கிறாங்க. அப்போ என்கிட்ட கொஞ்சம் கடன் இருக்கு, என்கிட்ட இவங்க கொஞ்சம் கடன் பட்டிருக்கிறாங்க. ஆனா இது நாலுமே கடவுள்கிட்ட கடன் பட்டிருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் டெல்மாவை கூப்பிடுறேன். டெல்மாவை கூப்பிட்டு நான் இப்ப செய்யற அந்த முன்மதியான விஷயம் பாருங்களேன். நீங்கள் 100 என்பதை குறைத்து பாருங்க. அங்கே 20, இங்கே 20, இங்கே 20 வச்சுக்கோங்க. அங்கே இன்னொரு 25 வச்சுக்கோங்க. அதில் அவங்ககிட்ட சொல்றேன், 100 என்பதை குறைத்து 50 என்று எழுதுங்கள். நீங்கள் எனக்கு எதிராக செய்த பாவ பத்திரங்களை, கடன்களை நான் உங்களுக்கு மன்னித்து தருகிறேன். நான் உங்களுக்கு மன்னித்து தருகிறேன். அப்ப ஆக்சுவலி ஆண்டவர் சொல்லி வந்த விஷயம் என்ன தெரியுமா? மன்னிப்பை பத்தி பேசி வராரு. Is talking about forgiveness, and that forgiveness will forgive your sins in the past. உன்னுடைய வாழ்க்கையின் வழியா நீ கொடுத்த தொல்லைகள், தெரிந்தோ தெரியாமலோ நீர் பிறருக்கு கொடுத்த தொல்லைகள், இன்னைக்கு நீ கடனுக்கு வரும் பொழுது, ஆண்டவர் முன்னால கடனாளியா நிற்கும் பொழுது, யாருக்கெல்லாம் நீ கடமைப்பட்டிருக்கிறனே தெரியல. ஆனா நீ ஒரு முன்மதியோடு இவன் செயல்படுறான். இவன் கிட்ட யார் கடன் பட்டு இருக்கிறாங்களோ அவங்களை கூப்பிட்டு அவங்களுடைய பாவங்களை மன்னித்து இவனுக்கு மீட்க முடியாத பல கடன்களை இவன் இங்க முடித்து விடுகிறான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. I cannot go back to my past and change my sins, but in my present I can forgive her sin and get my sins reconciled or cancelled. என்னுடைய பாவத்தின் வழியாக வரும் விளைவுகள், ஆண்டவர் முன்னால கடனுக்காக நிற்கும் பொழுது
கடன் பயத்தில் நிற்கும் பொழுது, என் வாழ்க்கை முடியும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எதிராக பாவம் செய்தவர்களை நான் மன்னித்து என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக ஆண்டவர் முன்னால நான் நிற்க முடியும். இதுதான் இயேசு கிறிஸ்து இந்த அவர் ஃபாதர் அப்படின்ற ஜெப வழியை சொல்லி தந்தாரு. அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தந்தருளும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னித்தருளும். ஆண்டவருக்கு நான் கடன் பட்டிருக்கிறேன், பிறருக்கு நான் கடன் பட்டிருக்கிறேன். யாருக்கு என்னன்னு ஏதுன்னு எனக்கு தெரியல. சிலவங்க இறந்திருப்பாங்க, சிலவங்களுக்கு நீங்க கடன் பட்டதே தெரியல. இந்த வயசானவருக்கு தெரியுமாங்க, இந்த வயசானவருக்கு தெரியுமா அவர் நடந்து போனதுனால இன்னைக்கு ஒரு வாலிப பையனால நடக்க முடியலன்னு? இந்த வயசானவருக்கு மேபி அவர் கிராஸ் பண்ணியிருப்பார், அவர் போயிருப்பார். ஆனா இந்த பையன் இன்னைக்கு நடக்க முடியாம இருக்கிறான். இந்த கடனை அவர் எங்கே கொண்டு போய் அழிப்பாரு? இந்த தீமை எங்கே கொண்டு போய் அழிப்பாரு? இவர் கொடுத்த துன்பத்தை எங்கே கொண்டு போய் அழிப்பாரு? அதற்கு அழிக்க ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? பிறருக்கு நன்மை செய்யும் பொழுது நான் செய்த தீமைகள் எனக்கு அழிக்கப்படும். அதனால தாங்க அவன் 100ல் 100 அழிக்கல, 100ல் 50, அடுத்து பாத்தீங்கன்னா 100ல் 80. அது ஒரு பெரிய கடன். அந்த ஆயிலை பத்தி நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். இந்த ஆயில் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா அது 3000 லிட்டர் ஆயில், 3000 லிட்டர் ஆலிவ் ஆயில். அந்த 3000 லிட்டர் ஆயில் அப்படின்றது ஒரு வருஷம் 2 வருஷம் சம்பாதிக்கிற விஷயம். அவ்வளவு பணம். இந்த 100 மூடை கோதுமை அப்படின்னு தெரியுமா? 100 மூடை கோதுமை, 100 மூடை கோதுமை அப்படின்னா 2 வருஷம் நீங்க சம்பாதிக்கிற 2200 கிலோ கோதுமை. அது 2200 கிலோ கோதுமை. அதனுடைய ஈக்குவேஷன் நீங்க பாத்தீங்கன்னா, அதனுடைய கிரீக்குக்கு போனேன், கிரீக்ல இருந்து நான் அதனுடைய ஒரிஜினலுக்கு போனேன். இது எவ்வளோன்னு பார்த்தேன். எவ்வளோன்னு பார்த்த பொழுது 3000 லிட்டர் எண்ணெய், 2200 கிலோ கோதுமை. அதாவது ஒரு மனுஷன் 2 வருஷத்துல சம்பாதிக்கிற விஷயங்கள். அவ்வளோ பெரிய விஷயத்த அவன் சொல்றான், நான் உனக்கு மன்னிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு. நான் உனக்கு மன்னிச்சு கொடுக்கறதுக்கு எனக்கு எப்படி முடியாது? என்கிட்ட சில கடன் பத்திரம் இருக்கு, அந்த கடன் பத்திரத்தை மன்னிக்க என்னால முடியும். அதுதான் வாங்கி செய்யறான். இதனாலதான் இதை பார்க்கும்பொழுதுதான் ஆண்டவர் வர்றாரு. ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீ முன்மதியோடு செயல்பற்றாய். நேர்மையற்ற அப்படின்றது நான் உங்களுக்கு கடந்து சொல்றேன். நீ முன்மதி, இதுதான் முன்மதி. You are using your good deeds. You are using your good deeds. நீ செய்யும் நன்மைகளை நீ செய்த தீமைகள் கழுவ உன்னுடைய நன்மைகளால் முடியும். 10 வருஷம் முன்னால, 20 வருஷம் முன்னால, 40 வருஷம் முன்னால நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுகள் செஞ்சிருக்கலாம். எங்களுடைய சபையில் இருக்கிற ஒரு ஃபாதர், அந்த ஃபாதருடைய சகோதரர் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆச்சு, இன்னொருத்தருக்கு கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகாதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அந்த கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணை முடிவு பண்ணாங்க. என்கேஜ்மெண்ட் எல்லாம் போடல, முடிவாயிடுச்சு. இந்த பொண்ணை தான் இவர் கல்யாணம் பண்ண போறாரு, முடிவாயிடுச்சு. ஆனால் இந்த பொண்ணு வந்து வெளிநாட்டில் இருந்திருக்கிறார், இவர் வந்து இங்கே இருந்திருக்கிறார், கேரளாவில் இருந்திருக்கிறார். ஆனால் இந்த பொண்ணுடைய ஃபோன் நம்பர் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. கல்யாணம் இப்போ உடனே எல்லாம் நடக்க முடியாது, ஏன்னா அவங்க அங்கேருந்து வரணும் அப்படின்னா ஒரு 2 வருஷம் இல்லை 3 வருஷமாவது மினிமம் ஆகும். வெளிநாட்டில் இருக்கிறாங்க, இவர் கேரளாவில் இருக்கிறார். ஃபோன் நம்பர் கிடச்சிது, கல்யாணம் முடிவாயிடுச்சு. குடும்பம் எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்க. ஃபோட்டோ காமிச்சிட்டாங்க, பையனுடைய ஃபோட்டோ பொண்ணுக்கு, பொண்ணுடைய ஃபோட்டோ பையனுக்கு காமிச்சிட்டாங்க. அதனால கல்யாணம் முடிவாயிடுச்சு. 2 வருஷம் இல்லை 3 வருஷத்துக்கு பிறகு கல்யாணம்னு முடிவு பண்ணிட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நிச்சயதார்த்தம் நடக்கலாம், ஆனால் நிச்சயம் நடந்துச்சு. நீங்கள் பூ வைப்பீங்கன்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி மோதிரம் போட்டுட்டாங்க. ஆனால் 3 வருஷத்துக்கு பிறகு கல்யாணம். அப்படி ஃபோட்டோ பார்த்து பிடிச்சிச்சு 2 பேருக்குமே. ஃபோனில் பேச ஆரம்பிச்சாங்க. ஏறக்குறைய 3 வருஷம் நல்லா பேசினாங்க. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து அங்கிருந்து ஊரிலிருந்து கேரளாவுக்கு வந்தா, வெளிநாட்டிலிருந்து கேரளாவுக்கு வந்த பிறகு இவங்க பார்க்க போனாங்க, பொண்ணை பார்க்க போனாங்க. அப்போதான் தெரியுது அந்த பொண்ணுடைய உடம்புல முழுக்க இந்த சோரியாசிஸ் மாதிரி அவளுடைய ஸ்கின் அலர்ஜி, அவ்வளோ ஸ்கின் அலர்ஜி. இவர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த பொண்ணு 3 வருஷமா என்கிட்ட பேசியிருக்கிறா, இதுவரை அது ஒரு வார்த்தை அது சொல்லவே இல்லை. பொய் சொல்லி என்னை ஏமாத்தி இந்த கல்யாணத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. பொய் சொல்லி இந்த ஏமாத்தி என்னை கல்யாணத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கேன். 3 வருஷம் முன்னால் இவ சொல்லி இருந்தாருன்னா நான் ஏற்றிருந்திருப்பேன், அவளை நான் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் 3 வருஷம் பேசின அந்த ஒரு தடவை கூட இவளுக்கு இப்படி ஒரு நோய் இருக்குன்னு அவன் சொல்லவே இல்லை. அந்த மனுஷன் அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணலை, இன்னைக்கு வர அந்த மனுஷன் கல்யாணம் பண்ணல. 45 வயசாச்சு, கல்யாணமே வேண்டாம் அப்படின்ட்டார். கல்யாணமே வேண்டாம். பாருங்க, ஒரு பொண்ணால இன்னைக்கு அந்த பொண்ணுடைய கல்யாணம் நடந்துச்சா இல்லைன்னு தெரியல, இன்னைக்கு அந்த மனுஷனுக்கு கல்யாணம் ஆகல. இந்த பொண்ணு இந்த பாவத்தை எங்கே கொண்டு போய் கழுவா? கடன் பட்டிருக்கிறோம். மனிதனுக்கு கடன் படும்பொழுது அதனுடைய வார்த்தை குற்றம், அது அப்படியே நேராக கடவுளுக்கு எதிராக போகுது, பாவம். அப்ப எனக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை நான் மன்னிக்கும் பொழுது நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்படுகிறது.
அப்போ இது ஆண்டவர் பார்க்குறாரு, பார்த்துட்டு சொல்றாரு, முன்மதியோடு நீ செயல்பட்ட. நான் உங்ககிட்ட கணக்கு கேட்டேன், உன்னுடைய வாழ்க்கை கடைசி நாட்கள் ஆயிடுச்சு, நீ நீ புத்திசாலிடா. நீ என்ன பண்ணிட்ட, அவங்கள மன்னிச்சு 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 நீங்க என்ன பண்ணிட்ட, அவர்களுடைய மோட்சத்துக்கு நீ காரணமாயிட்ட. ஏன்னா இவங்க இப்போ ஃப்ளோரன்ஸ் எனக்கு இல்லை பேர் மறந்துட்டேமா, டெல்மாமா எனக்கு எதிராக பாவம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த பாவத்தை இன்னைக்கு நான் மன்னிச்சிட்டேன். நான் மரண வேலையில் நான் மன்னிச்சிட்டேன். எனக்கு தோணிச்சு அவ்வளோதான், எனக்கு இனி ஒரே ஒரு வாரம் தான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் போய் மன்னிப்பு கேட்டுட்டேன். நான் மன்னிப்பு கொடுத்துட்டேன். அம்மா இவ்வளோ நாள் உங்கள் மேலே நான் கோவமாக இருந்தேன், காயமாக இருந்தேன், ஐ எம் ஜஸ்ட் ஃபார் கிவிங் யூ. ஏன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் போயிடுவேன். நான் ஆனால் அம்மா நான் மன்னிச்சிடறேம்மா அப்படின்னு சொல்கிறேன், மன்னிப்பு கேட்டுறேன்னு வச்சுக்கோங்க. மன்னிப்பு கேட்குறேன், மன்னிப்பு கொடுத்துட்றேன். அப்போ என்னை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா, கிளவர்டா நீ உனக்கு மோட்சத்துக்கு போகிறதுக்கான வழியும் தேடிக்கிட்ட, அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சு அவங்கள மோட்சத்துக்கான கொண்டு போகிற வழியும் நீ தேடிட்ட. இனி அவங்க போகணும் அப்படின்னு அவங்க நல்ல வாழ்க்கை வாழணும். பிரைஸ் தி லார்ட். நான் அவங்கள மன்னிச்சு நானும் மோட்சத்துக்கு போகிற வழியை தேடிட்டேன். நான் அவங்கள மன்னிச்சு அவங்கள மோட்சத்துக்கு போகிறதுக்கான வழியை நான் திறந்து கொடுத்துட்டேன். இனி என்னால் ஒரு தடை அவங்களுக்கு வராது. ஆனால் அவங்க கெட்டவங்களாகவே இருந்தாங்கன்னா அவங்க நடக்கிறதுக்கு தான் போவாங்க. அவங்க தூய்மையாக வாழ்ந்து மற்றவங்களுக்கு நன்மை செய்து வாழ்ந்து மற்றவங்களுக்கு துரோகம் செய்யாமல் வாழ்ந்தா அவங்களால மோட்சத்துக்கு போக முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு இந்த கதை புரிஞ்சுதா? ஹலோ, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இனி இந்த முன்மதியோடு செயல்பட்டதால் என்ன சொல்றாரு, பிறரை விண்ணகத்திற்கு முன்மதியோடு செயல்பட்டதால் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனை பாராட்டுறாரு. இங்கே வசனம் 8வது, நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட அப்போ இந்த முன்மதி அப்படின்ற வார்த்தை உலகத்தினுடைய முன்மதி கிடையாதுங்க, இது ஆன்மீகமான முன்மதி. அதாவது கடைசி நாட்களில் மனமாற்றம் அடைகிறவங்க இருக்கிறாங்க. கடைசி நாட்கள் ஆண்டவருடைய சிலுவையில் இருந்த 2 பேரில் ஒருத்தன் முட்டாளா இருந்தான், இன்னொருத்தன் முன்மதியோடு இருந்தான். கடைசி வரை அவனும் தாங்க பாவம் செஞ்சான், கடைசி வரை இவனும் பாவம் செஞ்சான். ஆனால் கடைசியில் அவன் என்ன பண்ணிட்டான் பாருங்களேன், முன்மதியோடு அதை பயன்படுத்தி கொண்டான். இன்னொருத்தன் பாருங்களேன் முட்டாளா இருந்துட்டான், எல்லாத்தையும் கொடுத்துட்டான். என் பாவத்தையும் எனக்கு எதிராக வந்த பாவத்தையும் நான் செஞ்ச பாவத்தையும் ஆண்டவரே உன் சந்நிதியில் ஒப்பு கொடுத்துறேன். பின் வீட்டில் இருக்கும் பொழுது வான் வீட்டில் இருக்கும்போது என்னை தயவு செய்து என்னை நினைவு கூறும். முன்மதியோடு செயல்பட்டான். இன்னொருத்தன் முட்டாளா இருந்தான், புரிஞ்சிக்கவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி அடுத்த வசனம், ஒளியின் மக்கள். அந்த வார்த்தை புரியலையே ஃபாதர். ஒளியின் மக்கள் இவ்வுலகின் மக்களை விட ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினிடத்தில் மிக்க முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன, கடைசி நிமிஷத்தில் மனம் மாறுகிறவனும் என்னைக்குமே நன்மையா இருக்கிறவனும், என்னைக்குமே ரொம்ப காலத்துக்கு முன்னால கிறிஸ்தவனாக இருப்பீங்க, இன்னைக்கு யாராவது சொல்லுவீங்க நேத்து திருமுழுக்கு வாங்கினவனி, நேத்து பேப்டிசம் வாங்கினவனி. இன்னைக்கு நிறைய கோயில்கள் அப்படி இருக்கு இல்லையா, நிறைய கோயில்கள் கேரளாவிலேயும் இருக்கு, தமிழ்நாட்டில எல்லாம் இருக்கு. புது கிறிஸ்தவர்கள் நாங்கள்லாம் பாரம்பரியமா கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, புது கிறிஸ்தவனுக்கும் பழைய கிறிஸ்தவனுக்கும் ஆண்டவர் பார்க்கறது ஒரே மதிப்பு தான். புதுசா மனமாறினவனும் பழைசா மனமாறி வாழவனும் ஆண்டவர் பார்க்கறது ஒரே மதிப்பில் தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒளியின் மக்களும் இவ்வுலகின் மக்களும், ஒளியின் மக்கள் இவ்வுலகின் மக்கள். அதனால தான் இந்த கடைசி நிமிஷத்தில் இந்த லாஸ்ட் அந்த குட் தீப் அந்த நல்ல கல்வன் கடைசி அந்த நிமிஷத்தில் தாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டான். ஆனால் இன்னைக்கு நம்ம அவர் என்னன்னு கொண்டாடுறோம், புனிதர்னு கொண்டாடுறோம். பேர் என்ன, டிஸ்மாஸ் இல்லையா, டிஸ்மாஸ் தானே, புனித டிஸ்மாஸ், செயின்ட் டிஸ்மாஸ். கடைசி நிமிஷத்தில் வந்தவனும் புனிதன் தான், வாழ்க்கையில் புனிதனா வாழ்ந்த அந்தோனியாரும் புனிதர் தான். வாழ்க்கையில் புனிதையா வாழ்ந்த செயின்ட் மதர் தெரேசாவும் செயின்ட் தான். கடைசி நிமிஷத்தை மனம் மாறிய டிஸ்மாஸும் புனிதர் தான். ஒளியின் மக்கள் இவ்வுலகின் மக்களை இல்லையா, ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள்
மக்கள் தங்கள் தலைமுறையிடத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். அப்ப இயேசு சொல்லி வர கதை என்ன தெரியுமா? மனம் திருந்துங்க, மனம் திருந்துங்க, மனம் திருந்துங்க. இட் இஸ் நாட் லேட். மனம் திருந்துங்கள். இயேசு சொல்லி வர கதை மனம் திருந்துங்கள். அந்த மனமாற்றம் உனக்கு மோட்சத்திற்கு கொண்டு செல்லும். ஆகையால் அடுத்த வருஷம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை, புரிஞ்சுக்கோங்க, இந்த நேர்மையற்ற செல்வம், நேர்மையற்ற செல்வம் அப்படின்றது கடத்தி கொண்டு வந்த பொருளும் திருட்டு பொருளும் அப்படி நேர்மையற்ற செயல். ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தை நேர்மையற்ற செல்வம், உண்மை செல்வம். ரெண்டு வார்த்தை பாருங்க, நேர்மையற்ற செல்வம், உண்மை செல்வம். இந்த நேர்மையற்ற செல்வம் என்பது உலகத்தின் செல்வத்தை சொல்றாரு. உலகத்தின் செல்வம். உண்மையான செல்வம் நிலையான செல்வம். நேர்மையற்ற செல்வம் நிலையில்லாத செல்வத்தை பற்றி சொல்றாரு. நல்லா கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த உலகத்துல நான் உன்னை படைத்த பொழுது, பொறுப்பாளனா கொடுத்த பொழுது உனக்கு ஒரு செல்வத்தை கொடுத்தேன். உன் உடம்பு, உன் உயிர், உன்னுடைய படிப்பு, உன்னுடைய வேலை, உன்னுடைய பணம், உன்னுடைய சொத்து, உன்னுடைய நிலம், உன்னுடைய நகை, இவ்வளோ நான் கொடுத்துருக்கிறேன். இந்த நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நான் இவ்வுலகின் செல்வத்தை கொண்டு அதை பயன்படுத்தி உண்மையான செல்வத்தை தேடிக்கொள். என்னைக்கு ஒரு நாள் டாக்ல நான் சொன்னேன் இல்லையா, செலவு செய்யுங்க, சேமிச்சு வைங்க. பிரைஸ் தி லார்ட். செலவு செய்யுங்க, சேமிச்சு வைங்க. பரவாயில்ல, கொஞ்சமாவது பேர் முழிச்சிருக்கிறீங்க. செலவு செய்யுங்க, சேமிச்சு வைங்க. நீங்க எதற்கு செலவு செய்கிறீர்களோ அதற்கு சேமிச்சு வைக்கிறீங்க. கெட்டதுக்கு செலவு செஞ்சீங்கன்னா நரகத்துக்கு சேமிச்சு வைக்கிறீங்க. நல்லதுக்கு செலவு செஞ்சீங்கன்னா மோட்சத்துக்கு சேமிச்சு வைக்கிறீங்க. அதே வேற ஒரு கதையில சொல்றாரு பாருங்களேன். நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு, உலகத்தின் செல்வத்தை கொண்டு, உலகின் படிப்பை கொண்டு, உலகின் அறிவை கொண்டு, உலகின் செல்வாக்கை கொண்டு, உலகில் இருக்கும் உன் உடலை கொண்டு, உலகில் இருக்கும் உன் பணத்தை கொண்டு, உலகில் இருக்கும் உன்னுடைய உயிரை கொண்டு நண்பர்களை சேர்த்துக்கொள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பயன்படுத்துங்கள். சேமிச்சு 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 வைக்காதீங்க. பயன்படுத்துங்கள். நன்மைக்காக பயன்படுத்துங்கள். ஏழைகளுக்காக பயன்படுத்துங்கள். நற்செய்திக்காக பயன்படுத்துங்கள். யூஸ் இட். அன்று சொல்ற வார்த்தை பாருங்க, நேர்மையற்ற செல்வர்களை கொண்டு நண்பர்களை சேமித்து வையுங்கள். நேர்மையற்ற செல்வம் என்பது ஆண்டவர் சொல்வது தப்பான செல்வம் அல்ல, தவறான வழியில வந்த செல்வம் அல்ல, தவறான வழியில வந்த செல்வம் அல்ல. நேர்மையற்ற செல்வம் என்பது உலகத்தின் செல்வத்தை கொண்டு. இன்னைக்கு பணம் வரும் பொழுது வாலிப பசங்களும் யோசிக்கிறது பாருங்களேன், எங்க சுத்த போலாம், எங்க ஊருக்கு போலாம். பணம் தான் கையில் இருக்கேன். இவ்வளவு நாள் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். படிக்கிறதுக்கு உதவி செஞ்ச அப்பா அம்மாவுக்கு அந்த பைசா கொடுக்கணும்னு ஆசையெல்லாம் கிடையாது, யோசனை கிடையாது. பணம் வரும்பொழுது என் வேலை, நான் சம்பாதிச்ச பணம், அதனால நான் ஊர் சுத்த போறேன். நீங்க யார் கேட்கறதுக்கு அப்படின்ற நிலைமையில இருக்கிற வாலிப பசங்கள் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. சாட்டர்டே சண்டே ஆனா சென்னையில் இருக்க மாட்டாங்க. சாட்டர்டே சண்டே ஆனா ஊர் சுத்த போயிடுவாங்க. பெங்களூர் போவாங்க, பாம்பே போவாங்க, எங்கெல்லாம் போக முடியுமோ போகாத இடங்களுக்கு, ஹிமாலயா போவாங்க, ஜம்மு காஷ்மீருக்கு போகணும்னு ஆசை, பார்க்காத இடங்களை பார்க்கணும்னு ஆசை, செய்யாத விஷயங்களை செய்யணும்னு ஆசை, நிறைய ட்ரெஸ் வாங்கணும்னு ஆசை, நிறைய சாப்பிடணும்னு ஆசை. பாருங்களேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நீ உனக்காக சம்பாதித்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் சொல்றாரு, நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நண்பர்களை சம்பாதிக்க வேண்டும். யூஸ் இட், சேவ் இட். when you use, you are saving. செலவு செய்யும்போது ஆப்போசிட்டா தான் இருக்குது, அது ஆப்போசிட்டா தான் இருக்கு, ஆனா தான் உண்மை. செலவு செய்யும் போது சேமித்து வைக்கிறாய். உன் நேரத்தை ஆண்டவருக்கு செலவு செய்யும் பொழுது ஆண்டவருக்காக, மோட்சத்துக்காக சேமித்து வைக்கிறாய். உன்னுடைய செலவை பாவத்திற்காக செலவு செய்யும் பொழுது, உன் நேரத்தை பாவத்திற்காக செலவு செய்யும் பொழுது பாவத்திற்காக சேமிச்சு வைக்கிறேன். நேர்மையற்ற செல்வம்னா உலகத்தின் செல்வம். உதவி செய்யுங்க. இன்னைக்கு இவ்வளோ அழகா இந்த உலகம் இருக்குன்னா எனக்கு என்ன தோணுது, கிறிஸ்தவத்தினுடைய பங்கு அதில் அதிகமா இருக்கு. பைபிள் அப்படின்றது ஒண்ணு இல்லைன்னா இன்னைக்கு இவ்வளோ நன்மைகள் நடக்குமான்னு தெரியும். பைபிள்ல இருக்கிற போதனைகள் இன்னைக்கு எத்தனையோ பேர் ஃபாலோ பண்றாங்க. அந்த கிறிஸ்டியன்ஸா இருக்கலாம், இந்துஸா இருக்கலாம், முஸ்லீம்ஸா இருக்கலாம். ஆனா அதிகமா நீங்க பாருங்க, கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவத்தின் மதிப்பீடுகள். இப்போ ரீசெண்டாக எங்களுடைய ஃபாதர் இங்கே வந்தப்போ சொன்னார், பெங்களூரில் வந்து ஒரு 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 ஹவுஸ் இருக்குது, அந்த நமக்கு ஏற்றெடுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னாரு. அந்த ஹவுஸில் யார் இருக்கிறாங்க அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 60 நோயாளிகள்,
வழியில் இருக்கிறவங்க, யாருமே இல்லாதவங்க, யாருமே பார்க்க இல்லாதவங்க, அனாதைங்க. அதில் 30 பேர் கம்ப்ளீட்லி பெட் ரிடன். 30 பேர் கம்ப்ளீட்லி அவங்களுடைய எல்லா தேவைகளையும் பெட்டில் தான் பார்த்துக்கணும். அவங்களுடைய சாப்பாடாக இருக்கட்டும், அவங்களோட டாய்லெட் போகிறதா இருக்கட்டும், யூரன் கம்ப்ளீட்லி. அப்படி 60 பேர் இருக்கிறாங்க ஃபாதர். அப்போ அது வந்து வின்சென்ஷன் சபைக்கு அவங்க தரப்பு தனிப்பட்ட ஒரு நபர் நடத்துகிறாருங்க. தனிப்பட்ட ஒரு நபர். அப்போ நீங்கள் நினச்சா உங்களால் நடத்த முடியும். நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நண்பர்களை உங்களால் சம்பாதிக்க முடியும். தனிப்பட்ட ஒரு நபர் 60 பேரை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறார் பெங்களூர். அதில் 30 பேர் கம்ப்ளீட்லி பெட் ரிடன். டாய்லெட்டு, யூரின் எல்லாமே பெட்டிலே தான். ஆனால் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவருக்கும் ஊர் சுற்றலாங்க காசை வச்சு. அவருக்கும் நிறைய விஷயங்களை செய்யலாங்க, நிறைய விஷயங்களை செய்யலாம். ஆனால் அந்த மனுஷனுக்கு அந்த நன்மை பாருங்க. இங்கே சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, இங்கே கும்பிட முடியல. அந்த சிஸ்டர்ஸ் ஏறக்குறைய வழியில் இருக்கிற அந்த லேடிஸ் நிறைய பேர், அதாவது யாருமே இல்லாத லேடிஸ், பைத்தியமானவங்க, வழியிலலாம் தங்குறாங்களே, அப்படிப்பட்டவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே அருட்சகோதரிகள். அப்போ சில டைம் நமக்கெல்லாம் சாப்பாடு எக்ஸஸாக இங்கே வந்துடுச்சுன்னா 3வது சண்டே நம்ம சில டைம் 400 பேர் 500 பேருக்கு சமைச்சு எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் நம்ம கொண்டு போட்டு கொடுப்போம். அது அவங்க அந்த சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த லேடிஸை பாதுகாத்து அவங்களுக்கு அந்த சுய நினைவெல்லாம் வரும்பொழுது எந்த ஊர் எந்த வீடுன்னு தெரிஞ்சால் அந்த வீட்டில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அவங்கள ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுறாங்க. எத்தனை ஃபாதர்ஸ், எத்தனை சிஸ்டர்ஸ், எத்தனை தனிப்பட்ட நபர்கள் இது மாதிரி செய்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏங்க இவங்களுக்கும் நேரம் இருக்குது, இவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, இவங்களுக்கும் பணம் இருக்குது. they could have used it in a different way, but they are using it for God and godly things. அப்படி ஒரு நல்ல மனசு உங்களுடைய வீட்டில் இந்த குழந்தை பருவத்திலிருந்து ஆரம்பிங்க. அதுங்களுக்கெல்லாம் அதுங்களுக்கு ஒரு 5 ரூபாய் கொடுத்து பிச்சைக்காரனுக்கு போட சொல்லுங்க. அதுங்களுக்கு ஒரு 5 ரூபாய் கொடுத்து ஏதாவது நன்மையை செய்ய சொல்லுங்க. நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நண்பர்களை உருவாக்க அந்த பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நாளைக்கு அந்த பசங்க வளரும் பொழுது, நாளைக்கு அதுங்களுக்கு ஒன்று வேலை கிடைக்கும் பொழுது ஊரை சுற்றணும்னு ஆசை வராது, உலகத்தை பார்க்கணும்னு ஆசை வராது, ஃபாரின் தான் போகணும்னு ஆசை வராது, ஃபாரின்ல தான் வேலை தேடணும்னு ஆசை வராது. நீங்கள் அனாதையே இங்கே இருக்கவும் மாட்டீங்க. அப்பா கூட இருக்கணும், அம்மா கூட இருக்கணும், குடும்பத்து கூட இருக்கணும். அதுங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நண்பர்களை. அதனால தான் அடுத்த வசனத்தால் ரொம்ப கிளியரா சொல்றாரு, நேர்மையற்ற செல்வத்தை உன்னால ஒழுங்கா உன்னால பாதுகாக்க முடியல அப்படின்னா உனக்கு எப்படி உண்மை செல்வத்தை கொடுப்பேன் அப்படின்றாரு. அதாவது இந்த உலகத்தில் உனக்கு கொடுக்கும் செல்வத்தை உன்னால கையாள முடியவில்லை என்றால் நீ எப்படி ஆன்மீகமான செல்வத்தை வாங்குவாய்? ஸோ ஆன்மீகமான செல்வத்திற்கான அடிப்படை பாருங்க, உங்களுக்கு இந்த உலகத்தின் செல்வத்தை சரியா கையாள தெரியணும். சின்னஞ்சிறு காரியங்களில் நீங்க உண்மையா இருந்தால் பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். சின்ன விஷயத்துல இந்த குழந்தைங்க கிட்ட இருந்து நீங்க அதை ஆரம்பிங்க. அந்த குழந்தைங்க பெரிய ஆகும்பொழுது பிறருக்கு உதவி செய்யணும்னு ஆசை இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஆசை உங்களுக்கு இருக்கணும். நீங்களே ஃபர்ஸ்ட் வரும்பொழுது இன்னைக்கு என்னால் சமைக்க முடியாது, வாங்க எல்லாரும் ஹோட்டல் போகலாம் அப்படி நீங்க ஆரம்பிச்சிங்கன்னா நாளைக்கு பசங்க சொல்லுவாங்க, அம்மா இன்னைக்கு நீ சமைக்காத, நமக்கு ஹோட்டல் போகலாம். பசங்களுக்கு அப்படி தான் கற்றுக் கொடுத்துருக்குறோம். ஆர்டர் பண்ணு, நீ ஆர்டர் பண்ணலையா? எனக்கு ஆர்டர் பண்ண தெரியும், 4வது தான் படிக்கிறேன், ஆனால் எனக்கு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண தெரியும், எனக்கு சொமாட்டோவில் ஆர்டர் பண்ண தெரியும், எனக்கு ஃபுட் ஆர்டர் பண்ண தெரியும், எனக்கு பொருட்கள் ஆர்டர் பண்ண தெரியும். ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வரும்போது தான் தெரியும் பையன் ஆர்டர் பண்ணியிருக்கிறான், அன்னைக்கு பொண்ணு ஆர்டர் பண்ணியிருக்குன்னு அப்போ தான் தெரியும். யார் கற்றுக் கொடுத்தாங்க? நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க. நேர்மையற்ற செல்வர்களை கொண்டு செல்வத்தை கொண்டு எதிரிகளை சம்பாதிக்க கற்றுக் கொடுத்தீங்க. சின்ன சின்ன விஷயத்தில் அவங்களால நன்மையாக இருக்க முடியல. எப்படி அவங்க பெரிய பெரிய விஷயத்தில் நன்மையாக இருப்பாங்க? பணம் பார்த்தா இன்னைக்கு பசங்களுக்கு பணத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல. பணம் பார்த்தா பைத்தியம் ஆயிடுறாங்க. ரீசெண்டாக ஒருத்தங்க மெசேஜ் போட்டிருக்கிறாங்க, பாவம் அவங்களுடைய வயசெல்லாம் எனக்கு தெரியல, எங்கேயோ ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு 2 லட்சத்தை எங்கேயோ கொடுத்துட்டாங்க. என்னன்னா அது 2 லட்சத்தை எக்ஸ்ட்ரா தருவாங்கன்னு என்னமோ சொல்லியிருக்கிறாங்க. அது கொடுத்து 2 லட்சத்தை போட்டிருக்காங்க. அந்த ஏதோ ஒரு விஷயத்தில் போட்டுட்டு அந்த கம்பெனி இப்போ சொல்லுது, உங்களுக்கு அந்த 2 லட்சத்துக்கு என்னமோ எக்ஸ்ட்ரா என்னமோ 1 லட்சமான தருவோம்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இப்போ சொல்கிறாங்க, உங்களுக்கு 2 லட்சம், அந்த 2 லட்சம் கிடைக்கணும்னா உங்களுடைய அந்த பின் லாக் ஆகி போச்சு, பாஸ்வேர்டு லாக் ஆகி போச்சு, நீங்கள் 1.5 லட்சம் போட்டால் தான் உங்களுக்கு இந்த 2 லட்சம் வரும் அப்படின்ட்டாங்க. 2 லட்சம் அதோட இன்ட்ரெஸ்ட். பாவம் ஏழ்மையில கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இப்போ பாருங்க 2 லட்சம் போச்சு. சரி, இந்த 2 லட்சம் கிடைக்கணுமே, அதோட இன்ட்ரெஸ்ட் கிடைக்கணுமே சொல்லி 1.5 லட்சத்தை போட்டிருக்கிறாங்க. அந்த 1.5 லட்சத்தை போட்டப்போ சொன்னாங்க, இன்னும் அதை டாப் அப் ஆகணும்னு நீங்கள் 2 லட்சம் போட்டால் தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நண்பர்களை அல்ல எதிரிகளை சம்பாதிச்சாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இவனுடைய நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு பிறர் இவனுக்கு செய்த பாவங்களை கொண்டு இவன் என்ன சம்பாதிக்கிறான்? நன்மையை சம்பாதிக்கிறான். பிறர் இவனுக்கு செய்த குற்றங்களை கொண்டு இவன் என்ன சம்பாதிக்கிறான்? மோட்சத்தை சம்பாதிக்கிறான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உண்மதி. அதனால தான் பாராட்டினாருங்க. இல்லைன்னா அவன் சாராயத்தை காய்ச்சி அதுலேருந்து காசு சம்பாதிச்சு போது சூப்பர்டா அப்படின்னு சொல்லலை.
அதனால நேர்மையற்ற பணம் அப்படின்ற பொழுது உலகத்தினுடைய செல்வத்தை பற்றி தான் ஆண்டவர் சொல்றார். அதை பற்றி தான் முன்மதி அப்படின்றார். அதனால ஹெல்த் அண்ட் வெல்த்தை கட்டிப்பிடிச்சு உட்காராதீங்க. ஷேர் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு உங்களால் உதவி செய்ய முடியுமோ அத்தனை பேருக்கு உதவி செய். உங்களுக்கு மோட்சத்தில் உங்களுக்கு உதவி எவ்வளோ செய்ய முடியுமோ. அதனால தாங்க இந்த 10ல் 1 தசம பாகம். இந்த தசம பாகம் யாரும் சொன்னாங்க தசம பாகம் கொடுத்தாங்க ஆசீர்வாதம் கிடைச்சது அப்படின்னாங்க. ஏன் இந்த தசம பாகம்? இந்த தசம பாகத்தினுடைய தான் அந்த 10ல் 1 நீ கொடுக்கும் பொழுது நீ ஆசீர்வதிக்கப்படுற அப்படின்றதுடைய காரணம் தெரியுமா? அது சின்ன வயசுலேருந்தே வருது. அது சின்ன வயசுலேருந்தே ஃபர்ஸ்ட் சேலரியிலேருந்து அது வருது. சொல்லி கொடுக்குறீங்க தசமாக கொடுங்க, கடவுளுக்குரியது கொடு. கடவுள் உனக்கு ஒரு உடைமையை கொடுத்தார், உனக்கு உடலை கொடுத்தார், ஒரு வேலையை கொடுத்தார், திறமையை கொடுத்தார். அதுலேருந்து சம்பாதிக்கிறது ஒரு 10ல் 1 கொடு. உன் நேரத்தில் 10ல் 1 கொடு. உன்னுடைய திறமையில 10ல் 1 கொடு. யாராவது ரிட்டையர் டீச்சர்ஸ் இருக்கீங்களா? இதுக்குள்ள டியூஷன் ஃப்ரீயாக எடுத்து கொடுங்க. உங்கள் பக்கத்தில் யாராவதெல்லாம் பசங்க இருப்பாங்க, மேக்ஸே தலையில் ஏறாத பசங்க இருப்பாங்க, ஃப்ரீயாக டியூஷன் எடுத்து கொடுங்க. அதில் காசு வாங்காதீங்க. நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நண்பர்களை தேடுங்கள். இவ்வளோ வருஷம் நான் படித்தேன், இவ்வளோ வருஷம் நான் வேலை செஞ்சேன், இவ்வளோ வருஷம் நான் காசு சம்பாதிச்சேன், இனி நான் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறேன். நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். அப்போ சின்ன விஷயத்தில் நீ உண்மையாக இருந்தனா பெரிய விஷயத்தில் நீ உண்மையாக இருப்பேன். நான் உண்மையாக கொடுக்குறேன். உனக்கு கணக்கு கேட்பார். கணக்கு கொடுக்கும் பொழுது நாளைக்கு உண்மையான கணக்கு உங்களால் கொடுக்க முடியும். ஆண்டவரே, நீ எனக்கு படிப்பை கொடுத்த, நான் இந்த படிப்பை வச்சு இதை செஞ்சேன். நீ எனக்கு அறிவை கொடுத்த, நான் இதை வச்சு இதை செஞ்சேன். எனக்கு நீ அழகை கொடுத்த, இதை வச்சு செஞ்சேன். நீ எனக்கு செல்வாக்கு கொடுத்த, நான் இதோ உனக்காக இதை செஞ்சேன். ஏழைகளுக்கு இதை செஞ்சேன், தேவைப்பட்டவங்களுக்கு செஞ்சேன், கோயிலுக்கு இதை செஞ்சேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா? ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். இந்த ஊமை புரிஞ்சுதா? ஹலோ, புரிஞ்சுதா? அதனால இந்த ஊமையை தப்பா நினைச்சுக்காதீங்க, புரிஞ்சுக்காதீங்க. நேர்மையற்ற செல்வத்தை ஆண்டவர் பாராட்டுற கிடையவே கிடையாது. உலகத்தின் செல்வத்தை வைத்து விண்ணகத்தை சம்பாதித்தவனை ஆண்டவர் பாராட்டினார். உலகத்தின் செல்வத்தை வைத்து விண்ணகத்தை சம்பாதித்தவனை ஆண்டவர் பாராட்டினார். சரி, ஒரு 50 ரூபாய்க்கு சப்போஸ் யாரோ சொல்றாங்க, உங்களை நான் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஆக்குறேன்னா, அந்த 50 ரூபாய்க்கு நீங்க இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஆகுனீங்கன்னா முன்மதி தானே அது. ஒரு 50 ரூபா கொடுத்து இல்லை 100 ரூபாய் கொடுத்து நீங்க இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இல்லை தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஆகிறது உங்களால முடிஞ்சா கண்டிப்பா நீங்க ஆவீங்கல்ல. முன்மதி. உலகத்தின் செல்வத்தை வைத்து மோட்சத்திற்கு சம்பாதிப்போம். உலகத்தின் செல்வத்தை வைத்து மோட்சத்திற்கு சம்பாதிப்போம். உலகத்தில் செலவு செய்யுங்க, மோட்சத்திற்காக சேமிச்சு வைங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா.